நம்ம சூரிய குடும்பத்திலேயே துருபிடிச்ச கிரகம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய குடும்பத்துல பூமிக்கு அடுத்த நாள் ஆதார கிரகம் தானே செவ்வாய் கிரகம். இந்த கிரகம் சைஸ்ல பூமி கூட கம்பேர் பண்ணும்போது அப்படியே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இருக்குங்க. தோராயமா சொல்லணும்னா நம்ம பூமியோட சைஸ் 12,742 கிலோமீட்டர், செவ்வாய் கிரகத்தோட சைஸ் 6,779 கிலோமீட்டர். இந்த கிரகத்தோட பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ்க்கு சூடாகவும், இரவு நேரத்துல -125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிராகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கிரகத்துக்கு நம்ம பூமி மாதிரி அடர்த்தியான வளிமண்டலம் கிடையாது. ஆனா லேசான வளிமண்டலம் இந்த கிரகத்துக்கு இருக்குங்க. இந்த வளிமண்டலத்துல 95% வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே பரவி கிடக்கு. அங்க ஆக்சிஜனும் இருக்கு, ஆனா சுவாசிக்கப்படுற அளவுக்கு ஆக்சிஜன் இல்லைங்க. எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0.13% மட்டும்தான். இந்த கிரகத்துல புழுதி புயல் அடிக்கடி வரும்னு சொல்றாங்க. அந்த புயல் மாசக்கணக்கா வரைக்கும் நீடிக்கும்னு சொல்றாங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய ஈரமலையை கொண்ட கிரகமும் இதுதான். எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் உயரம் கொண்டது. அதாவது நம்ம மவுண்ட் எவரெஸ்டோட 3 மடங்கு உயரம் பெருசு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 2008 நாசா அனுப்பிய ஃபோனிக்ஸ் லேண்டர் இந்த கிரகத்தோட வட துருவத்துல தண்ணி ஐஸ் வடிவத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல மனிதர்கள் இந்த கிரகத்துல போய் குடியேறதுக்கு இந்த கண்டுபிடிப்பு பெரிதா உதவும்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. கடைசியா இந்த கிரகத்தோட மணல்ல இரும்பு ஆக்சைடு, அதாவது துரு அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் இது துருபிடிச்ச கிரகம்னு சொல்றாங்க. மாதிரி புது புது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.